மறிக்கொழுந்து, ஏய் மறிக்கொழுந்து, என்னடி வாய திறந்தா மூட மாட்ட, வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்ப, இப்ப என்ன ஆச்சு? என்ன மறிக்கொழுந்து, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. பைத்தியம், நாம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணு கிடைக்கிறதா பாக்கியம்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு புண்டாட்டியா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். அணைச்சுக்கிட்டு தானே இருக்கேன். 25 வருஷமாச்சு. ஆனா நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. என்னங்க? நம்ம முதராத்திரி தான். ஐயோ போங்க. நீ பயந்து பயந்து பால் சொம்ப எடுத்துக்கிட்டு உள்ள வந்ததும், நான் கைய புடிச்சதும் நீ பயந்து நடுங்கி போய் பால் சொம்ப கீழே போட்டதும், அப்புறம் நான் உன்னை வந்து ஐயோ என்னங்க நீங்க? என்னடி என்னமோ முந்தாராத்து சமைச்சவ மாதிரி இப்படி வைக்கப்படுற? என்ன 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 ஞாபகப்படுத்திக்கிட்டு ஞாபகம் வந்துருச்சு. யாரா நீங்க? பாண்டி, 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 என்னங்க, நான் மறிக்கொண்டா சாகல, உங்க மனைவியா சாகுற, அதுவும் உங்க மடியில சாகுற. இதை விட வேற என்னங்க வேணும் எனக்கு? என் குடும்ப விளக்க அணைச்சுட்டானுங்களே.
கஷ்டப்பட்டு வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம போய் சேர்ந்துட்டா. என் மூத்த மகனும் ஜெயிலுக்கு போயிட்டான். அம்புட்டையும் இந்த நெஞ்சுக்குள்ள அமுக்கி வச்சுக்கிட்டு ஒத்த பிள்ளையோட தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு பிள்ளைய எங்களுக்கு இல்லாம பண்ணிடாதம்மா. இது பாருங்க, என் கழுத்துல விஜய் கட்டுற தாலி கயிறு தொங்கணும். இதான் என்னோட முடிவு. உங்க தங்கச்சி முடிவை சொல்லிட்டா, உங்க முடிவு என்ன? இனிமே அவனை பாக்குறதோ பேசுறதோ கூடாது. மீறி போன தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி கூறு போட்டுருவேன். ஏன் பார்க்க கூடாதுங்கிற? அவன் நல்லவன் இல்லையா, இல்ல நல்ல குடும்பத்துல பிறக்கலையா? எனக்கு பிடிக்காதத வீட்டுல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே எவனும் செய்யக்கூடாது. என்னங்க, பொண்ணு என்னதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்த கையில புடிச்சு கொடுக்கத்தானே போறோம். அது ஏங்க வாசப்பட்டவனா இருக்க கூடாது? ஆமாண்டி, ஆளாளுக்கு இப்படி ஆசைப்பட்டா ஊர் கட்டுப்பாடு என்ன வருது? ஆடு மயக்கிற பையன் அம்பலக்காரன் பொண்ணு மேல ஆசைப்படுவான், வெளுக்கிற பையன் வெள்ளாள பொண்ணு மேல ஆசைப்படுவான். இப்படியே போன ஊர்ல எல்லாரும் மாமா மச்சான் தாண்டி ஆகணும். இங்க பார், பன்னி குட்டிக்கும் கண்ணு குட்டிக்கும் எப்பவுமே வித்தியாசம் இருக்கணும். இப்படியே பட்டிக்காட்டுல உட்காந்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பேசிட்டு காதலுக்கு தேவை ஜாதி இல்ல, ரெண்டு மனசு. அத முதல்ல நீ புரிஞ்சுக்க. படிக்க வச்சவனுக்கே பாடம் சொல்றியா? 4 நாளைக்கு வீட்டுல போட்டு கூட்டி வச்சு கஞ்சி தண்ணி இல்லாம காய போட்டா எல்லாம் சரியாயிடும். 4 நாள் இல்ல, 40 நாள் பட்டினி போட்டாலும் என்ன மாத்தவே முடியாது. அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி விட்டா வாழ்க்கையதா பூட்டி வைக்கிறான். அடாதடா அடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. ரசிக்குதப்பா உள்ளம், நிஜ வாழ்க்கையில காதலிச்சா பறிக்குதப்பா பள்ளம். பிறக்கிறப்ப தலையில தான் எழுதி வச்சதப்பா, ஒரு பொண்ணு ஆணும் இஷ்டப்பட்டா அதுவும் என்ன தப்பா? காத்துக்கு ஒரு வேலி இல்ல, காத்துக்கு ஒரு வேலி இல்ல, காதலுக்கும் வேலி இல்ல. ஜாதி மத பேதம் என்ன, சாத்தானுக்கு வேதம் என்ன? நிழலும் மிதிச்சு அடிக்க வந்த முட்டாளு, பூமி சுத்துற மட்டும் காதல் இருக்கும் நீ கேளு. தெரிஞ்சோம் ஆடாதடா எப்பா, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த வந்தா சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான்,